அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவும் கூட. குறிப்பாக உங்கள் வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் 10th போர்டாக இருக்கட்டும், நம்ம 12th போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, அப்படி எந்தவித எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுகள் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, நிஃப்ட் எக்ஸாம், அப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. அப்படி போட்டித் தேர்வுகள் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் ஏதாச்சும் ஒரு இதுக்கு பசங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி அது மாதிரியான தேர்வுகள் எப்படிப்பட்ட தேர்வுகளாக இருந்தாலுமே சரி, ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சரஸ்வதி தேவியோட ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலுமே படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்ல, பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர், அது குறிப்பாக குழந்தைகள், மாணவர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல சரஸ்வதி தேவியோட அருட்கடாட்சம், அந்த ஞாபக திறன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கான்சென்ட்ரேஷன் பவர், இதெல்லாம் நமக்கு வருவதற்கு நிச்சயமாக நான் ரொம்ப நம்பிக்கையோட சரஸ்வதி தேவியோடு நம்ம சொல்லப்போகின்ற சில முக்கியமான மந்திரங்கள் தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறோம். நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை டெய்லி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க, படிக்கிறாங்க, ஒரு போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எளிமையான சரஸ்வதி தேவியோட மந்திரங்களை டெய்லி அவங்க சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தாலே போதும். இல்லை ரொம்ப சின்ன குட்டி குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்க நல்லா படிக்கணுமா, எங்கள் பசங்க வளர்ந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர்களை டெய்லி விளக்கு ஏற்றுறப்ப இந்த ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட நம்ம சொல்ல 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 அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சின்ன வயதில் நம்ம சொல்லி கொடுக்குறக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் அந்த ஸ்லோகங்களும் குழந்தைகளுடைய அந்த ஞாபகத்திறன் சக்தி அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான். எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் இருக்குது, ஆனால் வித்யாரூபிணி, கலைவாணி, கலைமகள், இப்படி பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகின்ற சரஸ்வதி தேவி தான் முப்பெரும் தேவியரில் ஒருத்தங்க. இவங்களுடைய கலை, ஞானம், இசை, கலைகள், அறிவு, படிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய வித்தைகள், இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவி. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பேச்சு பேசுகிறோம், நம்ம இப்போ எங்கே ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னு இல்லைங்க, வெளியில் ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசுகிறோம். அப்படி அந்த பேச்சால் நமக்கு பலவித நன்மைகள் வரும் பார்த்திங்களா. அப்படி நன்மைகள் உங்களுக்கு உண்டாகணும், நம்ம பேச்சு ஒரு 10 பேர் கேட்கணுனாலே அந்த பேச்சு திறன், அந்த பேச்சுடைய சாமர்த்தியம், இது எல்லாத்துக்குமே யார் காரணகர்த்தானா சரஸ்வதி தேவி. அவங்களுடைய அருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நமக்கு படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் கிடையாது, நல்ல வேலை, ஒரு தொழில் அமைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு, அப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் சரஸ்வதி தேவியை சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வசந்த பஞ்சமி நாளில் நமக்கு இது மாதிரியான ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த ஒரு பதிவானது நம்ம கொஞ்சம் தாமதமாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் பதிவை தாமதமாக பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டெய்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த எளிமையான சரஸ்வதி தேவியுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் இந்த தேர்வு காலமானது நமக்கு நெருங்கிட்டுருக்கு. இனி 1 மாதமோ 2 மாதமோ அவ்வளோதான் இருக்குது இந்த போர்டு எக்ஸாமுக்கு. அப்படி தேர்வுகள் நெருங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகங்கள் நம்ம சொல்லிட்டு நம்முடைய குழந்தைகள் டெய்லி படிக்க ஆரம்பிக்கிறப்ப நல்ல மனசில் அவங்க படிக்கின்ற அந்த எல்லா விஷயங்களும் நல்ல பதிஞ்சு நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மந்திரங்கள். முதல்ல சரஸ்வதியோட பீஜ மந்திரம் ஓம் ஐங் சரஸ்வதியே நமக. இந்த ஒரு மந்திரத்தை காலையில் குழந்தைங்க எழுந்திரிச்சு படிக்கிறப்ப அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி மாலை நேரத்துலையும் ஸ்கூல் விட்டு வந்துட்டும் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். நல்ல குழந்தைகளுடைய ஞாபகத்திறன், அந்த மெமரி பவர் சக்தி, நமக்கு நல்ல எல்லாத்தையுமே மனசில் பதிய வைக்கிற இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மந்திரம் தான். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பௌதுமே சதா. இந்த மந்திரத்தையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்ல வைக்கலாம். அடுத்தது மாணவர்களுக்கான மகா சரஸ்வதி மந்திரம். அதாவது நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல படிக்கின்ற குழந்தைகளாக ஆகணும், நல்ல படிப்பில் மேன்மை உயர்வு அடையிறதுக்கான அற்புதமான ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம்
க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமக. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு மாலை நேரத்தில் குழந்தைங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்ல வச்சு பாருங்கள். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய அந்த கல்வி இருக்குது பார்த்திங்களா, கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான சரஸ்வதி தேவியோட மந்திரம். ஓம் வாகீஸ்வரியை சவித்மகே பிரம்ம பத்னியை சத்திமகி தன்னோ வாணி பிரசோதயாத். இந்த மந்திரங்களையும் உங்களுடைய குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வைக்கலாங்க. அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான சரஸ்வதி துதி மந்திரம். இந்த ஒரு மந்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம். ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சாரபிம்பாதரி சாரதாதேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலப்பாணி வாக்தேவி வரநாயகி புஸ்தகஹஸ்தி நமோஸ்துதே. இந்த சரஸ்வதி துதி மந்திரத்தை சொல்லி படித்தாலே போதும், வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஏற்றங்கள் உண்டாகும். அடுத்து நம்ம படிப்புக்குன்னு மட்டும் கிடையாதுங்க, நம்ம செய்கின்ற தொழில் வேலை டெக்னிக்கல் லைனாக இருக்கலாம், வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம், அது மாதிரியான தொழிலில் நம்ம நல்லா முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான மிக அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் வாகீஸ்வரியை வித்மகி வாக்வதினையை தீமகி தன்னோ சரஸ்வதி பிரச்சோதியாத். இந்த ஒரு எளிய மந்திரத்தை கூட நம்ம சொல்லி வழிபடலாம். இப்படி சரஸ்வதி தேவியோட மிக முக்கியமான மந்திரங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த மந்திரம் ஈஸியாக இருக்கோ, எந்த மந்திரங்கள் உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்வதற்கு சுலபமாக இருக்கோ, அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் குறிப்பாக அந்த ஒரே ஒரு சரஸ்வதியோட மகா மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமாச்சும் நம்முடைய குழந்தைகள் டெய்லி சொல்லி வர அவங்க எடுத்த காரியத்தில் அந்த எழுதுகின்ற தேர்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. தீபம் ஏற்றிட்டு ஒரு 3 முறையோ 6 முறையோ இல்லாட்டி ஒரு முறையாச்சும் நம்ம குழந்தைங்களை சொல்ல வைங்க. சொல்ல முடியாத குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்க பெற்றோர்கள் நம்ம இது மாதிரி மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும், நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு சரஸ்வதியோட அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.